அம்மா என்ன சமைக்கிறீங்க? நான் வாழைக்காய் பொரியல் செய்கிறேம்மா. எனக்கு வாழைக்காயில பூசை வச்சு செஞ்சு தரீங்களா? சரி வா, உனக்காக நான் ஒன்று செஞ்சு தரேன். சரி வாங்க, அவங்க அம்மா சொன்ன மாதிரி ஏதாவது செஞ்சிடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து வாழைக்காவை வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம இதை குக்கரில் வேக தான் வைக்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம குக்கரில் வந்து தண்ணி வச்சு அதில் நம்ம வந்து இதில் போட்டுக்கலாம். ஸோ தண்ணி பற்றலனா கூட நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம உப்பு போட போகிறோம். உப்பு எதுக்காகனா இந்த வாழைக்காய் வேகிறதுக்காக தான். ரெசிபிக்கு நம்ம வந்து தனியாக உப்பு போடுவோம். ஸோ வந்து இது வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், டிஷ் பேர் என்னமான்னு கேட்டிங்கன்னா வாழைக்காய் கோலா உருண்டை. ஸோ அதான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், குக்கரில் போட்டு 4 விசில் நம்ம இதை விட போகிறோம். நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து வெங்காயம், பூண்டு, மிளகா, தேங்காய், அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம். இது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கடாயில் போட்டு நல்லா வந்து வதக்க போகிறோம். ஸோ அதை தான் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி சோம்பும் ஒச்சக்கல்லையும் நீங்கள் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதை பார்த்திங்களா, இந்த மாதிரி தான் நம்ம வந்து வதக்க போகிறோம். நல்லாவே வதக்கி எடுப்போம். ஃபஸ்ட்டு எண்ணெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறமா எல்லா ஸ்பைசஸையும் போட்டு நம்ம வதக்க தான் போகிறோம். ஸோ இது வந்து வந்து இந்த மாதிரி நம்ம நல்லா சாட்டே பண்ணோம். இது வந்து சூப்பராக இருக்கும். வெஜிடேரியன்ஸ்க்குலாம் வந்து இது சூப்பராகவே இருக்கும். மட்டன் கோலா உருண்டை கேள்விப்பட்டிருக்கோம், நிறைய கேள்விப்பட்டிருப்போம், சோயாவில் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ வாழைக்கால இதான் நம்ம பண்ண போகிறோம். புது டிஷ் நம்ம சேனலில் நம்ம இறக்கிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து பச்சை மிளகா, அதுக்கப்புறம் வந்து காஞ்ச மிளகா எல்லாத்தையுமே போட்டு நீங்கள் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணுன்றது என்னோட ஆசை. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷன்லேயே வந்து எனக்கு சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது நல்லா வதக்கி இது ஒரு சைடு இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து வாழைக்காவை வேக வச்சு எடுத்துக்கோம். பார்த்திங்களா, இப்படி தான் வேக வச்சு எடுத்துருந்தோம் 4 விசில். அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த ஒடச்சக்கல்லை பொடி நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். பார்த்திங்கன்னா, தனியாக ஒடச்சக்கல்லை வச்சுருக்கோங்களா, அதை அரைச்சி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இப்போ கடாயில் போட்டு வதக்கின எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து இப்போ ஜாரில் போட்டிருக்கோம். ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் ஒரு பேஸ்ட்டாக. ஸோ இந்த பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் நான் உங்களுக்கு என்னென்னு சொல்கிறேன். ஸோ பேஸ்ட் நீங்கள் அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஒடச்சக்கல்லை தூளும் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு சைடில். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து வாழைக்காவை மசிச்சு எடுத்துருக்கோம். இங்கே பாருங்கள், நல்லா மசிச்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ அரைச்சி வச்ச மிக்சியில் அரைச்சோன்னா அந்த பேஸ்ட்டை நம்ம வந்து இதில் போட்டுடலாம். இதில் போட்டதுக்கப்புறமா இதில் நம்ம இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு போட போகிறோம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் உப்பு. ஸோ இது நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா இதில் நம்ம ஒடச்சக்கல்லை தூள் சேர்க்க போகிறோம். இது வந்து பைண்டிங்காக. ஸோ இந்த மாதிரி நம்ம சேர்த்த பிறகு உங்களுக்கு வந்து நல்ல டெக்ஸ்சர் கிடைக்கும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம். ஸோ வந்து இந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் நீங்கள் இப்படி சேர்த்துட்டிங்கன்னா. நெக்ஸ்ட்டு இதை சேர்த்ததுக்கப்புறமும் ஒரு பிசைஞ்சிட்டு நம்ம பால்ஸ் மாதிரி உருட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இது மாதிரி உருட்டதுக்கப்புறமும் உங்களுக்கு நான் எப்படி உருட்டியிருக்கேன்றதையும் நான் காட்டினேன். இந்த மாதிரி தான் இருக்குது மாவு. ஸோ அதை நம்ம உருட்டியிருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், எவ்வளோ வந்து மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் செம்ம டேஸ்டியாகவும் இருந்தது. நீங்கள் வந்து இதை வந்து ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம். இல்லை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டூ சப்ஸ்கிரைப். பாய்.